أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய கிருபையால் நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்பில் அல்லாஹ் எந்தெந்த குணங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் எந்தெந்த குணங்களை வெறுக்கிறான் அப்படிங்கிறத பற்றி இந்த ரமலானில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குணங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இன்னைக்கு அல்லாஹ் வெறுக்கின்ற ஒரு குணத்தை பற்றி, அல்லாஹ் இதை நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிற ஒரு குணத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான் சூரா அராஃபுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் அளவு கடந்து, அதாவது வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போதும் சொல்கிறாங்க, வீணாக செலவு செய்வதை அல்லாஹ் வெறுக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் நேசிக்காத குணம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்க போகிறோம். ஒருவேளை அந்த குணம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதிலிருந்து வெளிவரக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வரலனும். அதுக்கான முயற்சிகளை நம்ம இந்த ரமலானிலிருந்தே தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். வீண் விரயம் செய்கிறது அப்படிங்கிற இந்த பண்பை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் 2 விதமான வார்த்தைகளால் குறிப்பிடுறான். ஒன்று இஸ்ராஃப், இன்னொன்று தபுதீர். இஸ்ராஃப்னாலும் வீண் விரயம் செய்தல், தபுதீர்னாலும் வீண் விரயம் செய்தல். அதாவது இஸ்ராஃபை பொறுத்த வரைக்கும் தனக்கு அவசியமான விஷயங்களில், அதாவது எனக்கு தேவை தான், இது அன்றாட தேவைகளில் உள்ளது, அடிப்படை தேவைகளில் உள்ளது, இல்லை மனிதனுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தில் அதிகமாக செலவு பண்ணுறது இஸ்ராஃப். தபுதீர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தனக்கு தேவையில்லாத விஷயங்களில், வீணான விஷயங்களில் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு பேர் தபுதீர். அப்போது இந்த 2 பண்பையுமே அல்லாஹ் வெறுக்கிறான், விரும்புறது இல்லை. இந்த 2க்கும் சுருக்கமான ஒரு அர்த்தம் சொல்கிறதா இருந்தால், எல்லை மீறுதல், அளவு கடந்து செலவு செய்தல். ஒரு விஷயத்தில் தேவைக்கு ஏற்ப எல்லை மீது செலவு செய்யும் போது அதை இஸ்லாம் வீண் விரயம், இஸ்ராஃப், தபுதீர் அப்படின்னு சொல்லுது. இந்த குணம் உள்ள மனிதர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படின்னா, இவங்களை அடையாளப்படுத்தும் போது அல்லாஹ் ஷைத்தானுடைய சகோதரர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறான். தன்னுடைய திருமறை குரானில் பனி இஸ்ராயிலுடைய 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், இன்னல் முபத்திரீன கானு யஹ்வான ஷயாத்தீன். நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்கள் ஆவார்கள். வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஷைத்தானோ தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அப்போது வீண் விரயம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிற ஒரு விஷயம், சாதாரணமாக நினைக்கிற ஒரு பண்பு, அல்லாஹ் எந்த அளவுக்கு அதை வெறுக்கிறான். அந்த மனிதர்களை ஷைத்தானுடைய சகோதரர்கள்னு குறிப்பிடுறான். இன்னும் ஷைத்தான் அல்லாஹ் சொல்லும்போது அவன் நன்றி கெட்டவன், அவனுடைய சகோதரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நன்றி கெட்ட கூட்டத்தில் ஒருத்தராக நீங்களும் இருப்பீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துறான். இதை சொல்லும்போது நமக்கு தோணலாம், வீண் விரயமா? நம்ம எதை வீண் விரயம் பண்ணுறோம்? எதில்? பொருளில் தானே நம்ம வீண் விரயம், நம்ம அதை சரியாக தானே செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தோணலாம். வீண் விரயம் அப்படிங்கிறது வெறும் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்கள்லையுமே இது அடங்கும். ஒரு உதாரணத்துக்கு, தேவைக்கு அதிகமாக உணவை நம்ம உட்கொள்ளும் போது அதுவும் வீண் விரயம்தான். ஏன் அல்லாஹ் இந்த குணத்தை வெறுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக செலவு செய்யும்போது நடுநிலைத்தன்மை இல்லாமல் போகும், நிலை குலைந்து போகக்கூடிய சூழல் ஏற்படும். அதே தான் இந்த உணவு உட்கொள்கிறதுலையுமே. நம்ம தேவைக்கு அதிகமான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புடைய சீரான தன்மை பாதிக்கப்படும். உடம்பு நமக்கான அமானிதம் இல்லையா? அதுக்காக அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பான் தானே. அப்போது சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லி இஷ்டப்பட்ட உணவுகளை இஷ்டப்பட்ட நேரத்தில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதும் ஒரு இஸ்ராஃப் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுது. இன்றைக்கான ஒரு புது கல்ச்சரே அதுதானே. மிட் நைட்டில் சாப்பிட்றது, ஒரு பொருள் பிடிக்குது அப்படின்னு நினச்ச உடனே அது நம்ம உடம்புக்கு இந்த நேரத்தில் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி கூட யோசிக்காமல் அதை அதிகமாக நம்ம உட்கொள்கிறதும் இஸ்ராஃப்.
அதே போல் உடைகளுடைய விஷயம், தேவைக்கு அதிகமாக ஆடைகளை வாங்கி குவிக்கிறது. அதுக்காக நல்ல ஆடைகளே போடக்கூடாதா? நல்ல ஆடைகள் போடலாம், விலை உயர்ந்த ஆடைகள் போடலாம். ஆனால் அது பெருமையுடைய வெளிப்பாடாக இருந்துடக்கூடாது. தேவைக்கு அதிகமாக அந்த ஆடையை மீண்டும் மீண்டும் வாங்கி நம்மளுடைய பெருமையை வெளிப்படுத்துகிற விதமாக அது அமைஞ்சிடக்கூடாது. அப்போது தேவைக்கு அதிகமான ஆடைகள் வாங்குறதும் ஒரு இஸ்ராஃப். இன்றைய கலாச்சாரம் என்னென்னா, ரொம்ப மனசு சரியில்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா உடனே ஷாப்பிங் போகிறது, ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறது, இதெல்லாம் தேவைக்கு அதிகமாக நம்மளை செலவு செய்ய வைக்கிறதுக்காக ஷைத்தான் நம்ம மனசில் ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள், அவனுடைய சகோதரர்களாக நம்மளை ஆக்கிக்கிறதுக்காக ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கக்கூடிய விஷயங்கள். வேறு எந்த விஷயத்தில் நம்மளை அறியாமலே நம்ம இஸ்ராஃப் வீண் விரயம் பண்ணிகிட்ருக்கோம், எல்லை மீறி செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள், தண்ணீர், அந்த தண்ணியை நம்ம இஷ்டத்துக்கு வீணாக்குவோம். அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஒழு செய்கிறதா இருந்தால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய தண்ணி இருந்தாலுமே ஒரு அளவான பாத்திரத்தில் எடுத்து தான் ஒழு செய்கிறவங்களா இருந்தாங்க. அப்போது தண்ணி தானே நிறைய இருக்குல்ல அப்படின்னு நம்ம டேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதிகமாக ஒழு செஞ்சு அந்த அருட்கொடையை வீணாக்குறதும் ஒரு இஸ்ராஃபாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கருதுகிறாங்க. அப்போது தண்ணீரை பயன்படுத்தும் போது, வேறு அல்லாஹுடைய நிஹ்மத்துகளை நம்ம பயன்படுத்தும் போது அதில் எதையுமே நம்ம வீண் விரயம் செஞ்சிடக்கூடாது. உணவுகள் சமைக்கும் போதும் அளவான உணவாக சமைக்கணும். சமைக்கப்பட்ட உணவுகள் மிஞ்சுது அப்படின்னா அதை பயனுள்ள மனிதர்களுக்கு கொடுத்துடணும். அதை இஸ்ராஃப் வீண் விரயம் நம்ம செஞ்சிடக்கூடாது. சில நேரங்களில் விருந்துக்கு வகை வகையான உணவுகளை சமைப்போம், அதுவும் அளவுக்கு மீறி சமைப்போம். இது எங்கேயோ ஒரு கட்டத்தில் நம்மளுடைய மனசில் பெருமையை ஏற்படுத்துது அப்படின்னா அதுவும் இஸ்ராஃபாக மாறிடும். தேவையான உணவு தேவையான நபர்களுக்கு தகுந்த மாதிரி சமைத்து உண்ண நம்ம பழகணும் இன்ஷா அல்லாஹ். இதையே இந்த நேரத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, ரமலானில் நிறைய உணவில் வீண் விரயங்கள் நடக்கும். அதிகமான உணவுகள் சமைச்சிருவாங்க. நோன்பு திறந்ததுக்கப்புறம் அதை சாப்பிட முடியாமல் விரயம் செய்யக்கூடிய மக்கள் இன்னும் நம்மளில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதே போல் நேரத்தில் இஸ்ராஃப் செய்கிறது, நேரத்தை பயன்படுத்தணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய நேரத்தை எல்லை மீறி பயன்படுத்துகிறதும் வரம்பு மீறுதல் தான். ஒரு புத்தகம் நம்ம படிக்கிறோம், அது நல்லது தான். அதுக்காக புத்தகம் படிக்கிறதுலேயே எல்லா நேரங்களையும் செலவு செஞ்சால் அது சரியாக இருக்குமா? இபாதத்துகளுக்கு செலவு செய்யணும், குடும்ப உறுப்பினர்களுக்கு செலவு செய்யணும், பிறருக்கு உதவி செய்கிறதுக்கு செலவு செய்யணும். அப்போது இதிலெல்லாம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தொடர்ந்து நம்மளுடைய நேரத்தை செலவு செய்கிறதும் வீண் விரயம். இதுபோல் நம்மளுடைய செயல்களில் எங்கெங்கெல்லாம் நம்ம எல்லை மீறி செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் சகோதரிகளா. வெறும் பொருளாதாரமும் உணவுப் பொருட்களில் மட்டும் வீண் விரயம் நடக்கிறதில்ல. அல்லாஹுடைய நிஹ்மத்தில், அல்லாஹுடைய அருட்கொடைகளில், நேரத்தில், இதில் எல்லாத்துலேயுமே வீண் விரயம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதிலிருந்து வெளிவரக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம சின்னதாக நினைக்கக்கூடிய இந்த ஒரு பண்பு நம்மளை பெரிய ஒரு தீமை, பெருமை அப்படின்னு அல்லாஹ் விரும்பாத ஒரு குணத்துக்கு நம்மளை இட்டு செல்லக்கூடியதாக இருக்குது. ஒரு மனிதன் எப்போ தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணுவான்? தன்னை எல்லாரும் பாராட்டணும், தனக்கான முக்கியத்துவம் கிடைக்கணும், நான் ரொம்ப சிறந்தவன், நான் எந்த தவறும் இல்லாதவன் அப்படிங்கிறத நிரூபிக்க நினைக்கும்போது ஒரு மனிதன் ஒவ்வொரு விஷயத்துலையும் தேவைக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவனாக இருக்கான். அப்போது பெருமை அப்படிங்கிற அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இன்னொரு பண்புக்கு இந்த வீண் விரயம் அடித்தட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து செயல்படணும். இதிலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது? ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யும்போது அதில் முதல்ல நம்ம மனசில் அதுக்கான புரிதலை ஏற்படுத்தணும். இந்த ஒரு பொருள் நான் வாங்க போகிறேன், எதுக்காக நான் வாங்குகிறேன், என்கிட்ட இதனுடைய தேவை என்ன, இது என்னுடைய தேவைக்கு மீறி இருக்கா அப்படிங்கிற ஒவ்வொரு பொருளை வாங்கும்போதும் ஒரு கேள்வியோடு நம்ம வாங்கும்போது வீண் விரயத்தை தவிர்த்துக்கலாம். ஒவ்வொரு நேரத்தை நம்ம செலவு செய்யும் போதும் நான் இதை எதுக்காக செலவு செய்கிறேன், அளவு கடந்து இதில் நான் நேரத்தை செலவு செஞ்சிட்ருக்கேனா, இதுக்காக அல்லாஹ் நாளைக்கு என்கிட்ட கேள்வி கேட்பானா, நேரம் அமானிதம் இல்லையா, கடந்து போன நேரத்தை என்னால் திரும்ப விலைக்கு வாங்க முடியாத ஒரு அருட்கொடை இல்லையா, அப்போ அதை நான் சரியாக செலவு செஞ்சிட்ருக்கேனா, பால்படுத்திட்டு இருக்கேனா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளும்போது நேரத்தில் ஏற்படக்கூடிய இஸ்ராஃபை நம்ம தவிர்த்துக்கலாம். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இந்த குணத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.
இறுதியாக ஒரு பிரார்த்தனையோட இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. என் இறைவா, பலன் தராத கல்வியை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் கல்பின் லா யஹ்ஷா. உனக்கு அஞ்சாத உள்ளத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பஹ். நிறைவடையாத மனதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் தாவத்தின் லா யுஸ்தஜாபுலஹா. பதிலளிக்கப்படாத துவாவை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.